இரட்டை வேடம் போடும் சுகன்யா. கல்யாணம் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று பழனிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ பழனி வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கி வச்சுருக்காங்க இந்த நாடகத்தில். பழனி எதுக்கிட்ட கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்து பார்க்குறவங்களும் பழனிக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த நாடகம் போயிட்டுருக்குது. பழனியை சுகன்யா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இந்த வீட்டில் கொசு தொல்லை தாங்க முடியல, நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு அந்த வீட்டில் இருப்பீங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக வேலை பார்ப்பீங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த வீட்டில் வந்து அடைஞ்சு கிடக்குறீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொட்டலம் அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறீங்க, முன்னேற்றமே இருக்காதா உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வீட்டில் ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சுகன்யா டீ போட்டு கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. என்னம்மா நீ டீ போட்டு கொண்டு வர, அதுக்குள்ளே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. நம்ம வீட்டு வேலை தானே மாமா, நான் தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பழனி குளிச்சுட்டு தோளில் துண்டு போட்டு வராரு. இதை பார்த்துட்டு சுகன்யா போயிட்டு, என்னங்க இது ஈரத்துண்டை மேலே போட்டு வரீங்க, ஜலதோஷம் பிடிச்சிரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டை அக்கறையாக வாங்குறாங்க. இதை எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்த சீனில் மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. மீனா கிட்ட, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பதட்டமாக மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த புறமா முடியுது.